ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மார்கன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு மார்கன் படம் பார்த்தீங்க, ஸோ படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா பிடிக்கல வந்துட்டு தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூவை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவாக தான் இருக்க போது, எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. பட் என்ன விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் இருந்திருக்கு. சரிங்க, என்ன ஏது எவ்வளோ வந்துட்டு இமோஷனாக வந்துட்டு என்ன சொல்லுது இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு விஷயங்கள், அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆஸ் அ பர்சனல் ஒப்பீனியனா. சரிங்களா? யாருக்கு அடுத்த நம்ம எடுத்து பேச போகிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ மார்கன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்கனோட டைட்டில் ஃபர்ஸ்ட் வந்து கககா மார்கன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரீடைட்டில் பண்ணிட்டு மார்கன் மட்டும் வச்சுட்டாங்க. அது எதனால வந்துட்டு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ நம்ம விஜய் ஆண்டனி, அஜய் டிஷன், இந்த அஜய் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு விஜய் ஆண்டனி சாரோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். அது ரூமரா என்னன்னு தெரியல. அவரோட அக்கா மகனா இல்லை தங்கச்சி மகனா, லைக் வந்துட்டு நெப்பியூவா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். சரிங்களா? அவர் ஒரு ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி ஆப்வியஸ்லி ஒரு காப்பா ப்ளே பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி அது ட்ரெய்லர் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரு, போஸ்டர் அதெல்லாம் நான் பார்க்குறப்போ வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஏதோ ஒரு சைக்கோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளர் தான் போக போகுது அப்படின்னு நினைச்சேன். ஓகேவா? ஏன்னா பயங்கரமா இருந்துச்சு. அந்த அந்த டைட்டிலா இருக்கட்டும், என்ன சொல்றது, டைட்டில் கார்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி என்னடா சைஃபை மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி சைஃபை கிரைம் த்ரில்லரோ அந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ சயின்ஸும் பேசியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக கூட வந்துட்டு இந்த டிஎன்ஏன்னு ஒரு படம் வெளியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சிபி சாரோட படம் வெளியாக வந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கொண்டுட்டு போகிறதுலாம் 10 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு கண்டுபிடிக்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஓகேவா? அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா என்ன, இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்துட்டு நிறைய தமிழ் படம் பார்த்துருப்போம். லைக் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு கொலை நடக்கும், கொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, ஹீரோ தான் கொலையை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொலைகாரனை கண்டுபிடிச்சோன்னா அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இருக்கும், அவன் இதனால தான் கொலை பண்றான் அப்படின்ற, அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடுவாங்க. இவ்வளவுதான் டெம்ப்ளேட், ரைட்டா? இதையும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த கலர் ரேசிசம்னு சொல்லிட்டு, இந்த கருப்பான இந்த பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் யாரும், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ஸ்ட்ராங்கா இந்த படத்துல ஸ்ட்ராங்கா பேசாததை பேசியிருக்காங்க. லைக் வந்துட்டு அதை வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த நீங்க பார்த்துருப்பீங்களே, நம்ம விஜய் சாரோட அந்த கெட்டப், அந்த சைட்ல மட்டும் ஒரு மாதிரி பிளாக் கருகுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ட்ரெய்லர்ல கூட பார்த்துருப்போம், நிறைய பாடிஸ் அந்த பணம்லாம் வந்துட்டு கருகி போயிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி லைக் வந்து அதுலேயே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதுலேயே யார் ஹீரோ யார் வில்லன், ஏன் பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி பண்றான். அந்த ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறதுனால பாதி கருகி போயிருது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எதனால அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவனோட மோட்டிவ் என்ன, அதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அவன் அந்த அது ஒரு சைக்கோட்டிக் கேரக்டர் தான். லைக் வந்து அது ஒரு மாதிரி சைஃபைன்னு சொன்னா சைஃபையா லைக் ஃபேண்டசி மாதிரி கொண்டுட்டு போனாங்க. லைக் வந்து டூ டபுள் மைண்ட் செட்டாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த நம்ம பார்க்கும்போது இது ஒன்று பேரலாக போவோம், 2 ஜானரா பேரலாக போவோம். லைக் வந்து நம்ம ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், என்னடா கதை போகுது அப்படின்ட்டுன்னு. எனக்கு லிட்டரலி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்சுவலி வாட் இஸ் த பேசிக் ஆஃப் த ஸ்டாரி அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க நல்ல கதையை கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஆப்வியஸ்லி பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர், இந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி மூவி எனக்கு பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த நான் படம், அவர் ஃபர்ஸ்ட் படம் ஞாபகம் இருக்கா? அதே ஒரு மாதிரி த்ரில்லர் தான். ஆக்சுவலி அதே ஒரு த்ரில்லர் தான். ஒரு கொலையை தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைச்சி ஒருத்த மாதிரி நடிச்சு இருக்கும். லைக் வந்துட்டு அந்த மாதிரி அதுல வந்துட்டு அவர் தான் கில்லரு. ஆக்சுவலி இதுல வந்துட்டு ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி டெம்ப்ளேட்ல எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு 2-3 விஷயம் பேசுறாங்க படத்துல, அதை நான் பெருசா ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கெட்டப்காவே நிறைய பேர் போயிருக்காங்க படத்துக்கு. ஏன் அந்த கெட்டப்ல இருக்காரு, ஏன் அந்த மாதிரி
இந்த பிளாக் ஷேட்ல இந்த கெட்டப்ல இருக்காரு. ட்ரெயிலர்ல காமிச்சிட்டாங்க. ஆனா வந்துட்டு அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவருக்கு என்ன வந்துட்டு அநீதி நடந்திருக்கு, அது வந்துட்டு அழகா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடிச்ச ஆர்டிஸ்ட் கண்டிப்பா சொல்லணும், சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கும். முக்கியமா இந்த ஆன்டகனிஸ்டா வராதுல அந்த அஜய் ஜிஷனா, சாரி அவர் பேரு அஜய் ஜிஷன். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. என்னமோ ரியல் ரியல் கேரக்டர் மாதிரி வாழ்ந்துருந்தாருங்க. லைக் அந்த உண்மையிலேயே மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அந்த ஒரு கேரக்டராகவே லைக் வந்துட்டு என்ன மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சுங்க அவரோட ஆக்டிங். லைக் வந்து தத்ரூபமா இருந்துச்சு, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவன் உண்மையிலேயே வந்துட்டு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காண்டா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கும் போது. அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேக்னு கொஞ்சம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் இந்த பேசுற இது ஓகே சில புரியாதனால கொஞ்சம் லேக் ஆச்சு எனக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துலயும் வந்துட்டு லைக் ஃபோனை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனே வரலங்க. சில படத்துல நம்ம பார்த்துருப்போம், ஃபோனை எடுக்கிற அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறப்போம், படம் ஓடிக்கிருக்கோம், அந்த அளவுக்கு போர் அடிச்சிடும். பட் இந்த படம் இல்லைங்க, நானும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே பார்த்துட்டு இருந்தேன், 10 பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கிராஃப்ட் இருந்துச்சு படத்தில், கிராஃப்ட் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு, கொஞ்சம் ஹை மூமெண்ட், திரும்ப லோவாக இருந்துச்சு, திரும்ப ஹை மூமெண்ட் லோவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஹையாக இருந்துச்சுங்க. ஓகே கிளைமேக்ஸ் மீன்ஸ் வந்துட்டு கடைசி 30 நிமிஷம், கடைசி பணம் முடிஞ்சுக்கிட்டு 30 நிமிஷத்துல. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி என்னது செக்ஷுவலி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலி வைஸ் எல்லாரும் பார்க்கலாம். லைக் வந்துட்டு இது ஒரு மெசேஜ் சொல்கிற படம். கண்டிப்பாக அடல்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க உங்கள் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த கலர் ரேசிசம்னு இருக்கும்ல, கருப்பா இருக்கிறவங்க இதுக்குதான் தகுதி, வெள்ளையா இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்கலாம் வந்துட்டு லைக் வந்து ஒரு மாதிரி ஈழ்வா பாக்குறது, அந்த விஷயத்த அழகா ரொம்ப அழகா கிளியரா சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் தோணுச்சு இல்ல இந்த மீட்டரே போதும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண வேணாம், ரொம்ப இழுக்க வேணாம். லைக் வந்து ஆணி அடிச்ச மாதிரி டக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த. ஸோ வந்துட்டு இந்த படம் பார்க்குற யாரெல்லாம் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்களோ உங்க கிட்ஸுக்கு அந்த சொல்ற மெசேஜை உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் உங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே ஏன்னா அந்த கலர் ரேசிசம்ங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல 2025 கூட இந்த கலர் ரேசிசம் இருக்குங்க. சரிங்களா, இருக்கு. நான் என் காலத்துல இருந்திருக்கு, ஸ்டார்டிங் அப்பையில இருந்து இருந்திருக்கு, ரைட்டா. பட் இப்போ வரைக்கும் இருக்கு. அதுதான் பிரச்சனையே. டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஓகே எல்லாம் சோஷியலா பழகுறாங்க, சோஷியலி ஃப்ரெண்ட்லி. நம்ம இங்கிருந்து இருந்துக்கிட்டு ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கலர் ரேசிசம்ங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கு, மலேசியாலும் இருக்கு. ஓகே எல்லாரும் சொல்ல கிடையாது, எல்லா சர்க்கிள்லயும் கிடையாது, இருக்கு. ஆனா அது முழுசா ஒழிக்க முடியுமா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு டியூன் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பேரண்ட்ஸ் ஓகே ப்ளீஸ் சொல்லி கொடுங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில இந்த படம் ஒரு லெசனா இருக்கும், கண்டிப்பா லெசனா இருக்கும். ஸோ டைம் இருக்கப்போ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ விஜய் ஆண்டனி சார்க்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். என்ன ஒண்ணு, இந்த சொல்லிடுமா சாங் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா படத்தோட ஒட்டல, அவ்வளவுதான். ஏன்னா படத்தோட கான்செப்ட் வந்து கிரைம் த்ரில்லரு. ஓகேவா, இந்த சாங் வந்துட்டு அது விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்க்காக வச்ச சாங்னு நினைக்கிறாங்க. விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ்க்காக வச்ச சாங். லைக் வந்து அவரோட வைப்ல இருந்துச்சு, சொல்லிடுமா அந்த வைப். அது ரியாக்ஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, சாங் செம்ம வைபா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஒட்டவே இல்லை, ஏன்னா படம் வேற ஜான்ரு, சாங் வேற ஜான்ரு. ஓகேவா, ஸோ நோ ப்ராப்ளம். அந்த பாட்டுக்காக செம்ம வைப் பண்ணலாம். சரிங்களா, ஸோ யாரெல்லாம் மூவி பார்த்துட்டீங்களோ மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next one. Thanks for having me. Take care. Bye.